ஹாய் மக்களே, இன்றைக்கி என்ன வீடியோனா, நம்ம இந்தியாவில் வந்து கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமான அறிவிப்பு. ஹோட்டல் எல்லாத்தையுமே சிலிண்டர் வச்சு நடத்துகிறவங்கலாம் பந்து பண்ணுறதா இருக்காங்க. ஏன்னா நம்மளுக்கு நிறைய வர வேண்டிய சிலிண்டர்லாம் வெளிநாட்டிலேருந்து வரும் போல் இருக்குது. அங்கே சண்டை நடக்குதுல்ல, ஈரான் இஸ்ரேல் சண்டை நடக்கிறதுனால அதெல்லாம் தடைப்படுறதுனால சிலிண்டர் வராதுன்னு சொன்னதுனால வீட்டுக்கு நாங்கள் வந்து இப்போது கரண்ட் அடுப்பு வாங்கிட்டு வந்திருக்காங்க எங்கள் வீட்டுக்கார். இப்படி நமக்கு திடீர்னுட்டு சிலிண்டரு நிற்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கேஸ் வராதுங்கிறக்காக கரண்டில் அடுப்பு வாங்கிட்டு வந்திருக்காங்க. அதை தான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். வாங்க, நீங்களும் இதேமாரி வாங்கி ரெடி பண்ணி வச்சுருக்கோங்க. ஏன்னா அர்ஜென்ட்டுக்கு தேவைப்படும். கரண்டில் சாப்பாடு பண்ணிக்கலாம், சிலிண்டர் தட்டுப்பாடை தவிர்க்கலாம். கொஞ்சம் என்னென்னா, இப்போது வந்து நான் எல்லா இதுலேயும் சிலிண்டர்னு சொல்லியிருப்பேன். இதை திருப்பி எதுக்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, சிலிண்டர் காலி சிலிண்டர்னு நினச்சிடாதீங்க. அதில் உள்ள நிரப்பும் அங்கே பார்த்தீங்களா, எரிவாயு, அதுதான் வெளிநாட்டிலேருந்து நமக்கு தருவாங்களாம். அதனால் அதை தான் வராதனால நம்ம வந்து இப்போது கரண்ட் அடுப்பு யூஸ் பண்ணணுன்னு கரண்ட் அடுப்பு வாங்கிட்டு வந்திருக்காங்க. இப்போ என்னாச்சுன்னா, நான் வந்து இதை அப்படியே போட்டேன்னா அப்புறம் நீங்கள் நினச்சிடுவீங்க காலி சிலிண்டர் தானே இவ சொன்னால் சிலிண்டர்னு சொன்னால இப்போ அதில் உள்ள கேஸ் நிறைக்கிறத பற்றி சொல்லலையே நினச்சிடோட பற்றியெல்லாம் அதுக்கு தான் திருப்பி ஒருக்கா பேசி ஜாயின் பண்ணியிருக்கேன். அதனால் பாருங்கள், நம்ம அடுப்பையும் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு வாங்க அடுப்பை பார்த்துருவோம். பார்த்திங்கன்னா இதுதான் அந்த கரண்ட் அடுப்பு. இதோட பேர் என்னது, கெட்கோ. அப்புறம் எலக்ட்ரானிக் ஜி காயில். இந்த இருக்கு பாருங்க, ஒரு காயில். இது பேர் வந்து இந்த ரவுண்டா இருக்கு, ஒரு மாதிரி ரவுண்டா இருக்குல்ல. இது வந்து அலுமினியம். நம்ம ஊதுவத்தி உண்டுல்ல, அதுவுமே ஜி காயில் தான். அந்த டிசைன் பேர் ஜி காயில். இதில் வந்து அலுமினியம்லாம் வைக்கலாம் ஜி காயில் இருக்கிறதுல. நம்ம வந்து பொதுவாக கரண்ட் அடுப்பு வாங்கணும்னா ஸ்டீல் மட்டும்தான் நம்ம வைக்கிறதுக்கு அதில் சான்ஸ் இருக்கும். இது வந்து அலுமினியமும் வச்சுக்கலான்னு சொல்கிறாங்க. அதனால் இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துருவோமா? வாங்க இப்போது ஓப்பன் பண்ணிடுவோம். வாங்க, இந்த மாதிரி அடுப்பு தான் நம்ம இப்போ வாங்கியிருக்கோம். எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? இதான் காயிலாம், ஜி காயில் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. இது ஷேப்பு பேர் வந்து காயில். ஆமாம், அதனால் இதில் வந்து நம்ம அலுமினியம்லாம் வச்சுக்கலாமா நீங்கள். அதனால் நாங்கள் இப்போ அட்டைப்பட்டிக்குள்ளே தான் வச்சுருக்கோம். இங்கே பாருங்க, ஒரு ஒயர் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து இந்த இது வரும்ல, ஹீட், அதை வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நிறைய சுவிட்செலாம், அந்த இது நம்ம 1 2ன்னு அப்படி திருப்பிக்கலாம் போல் இருக்குது. அந்த மாதிரி நாங்கள் இதை யூஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு காமிக்க முடியும். இப்போ சும்மா இதில் ஆன் பண்ணிகிட்டு இருக்க முடியாதுல்ல. அப்போது நீங்களும் இதை உஷாராக இதை மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க, உங்களுக்கு தேவைப்படும். இதோட விலை வந்து 2200 2000 வாட்ஸ். 2000 வாட்ஸ், 2000 வாட்ஸு. இது அடுப்போட இதில் வந்து 1000 வாட்ஸு, 2000 வாட்ஸு, 4000 வாட்ஸ்லாம் இருக்குல்ல, அதில் வந்து இது 2000. நீங்களும் இந்த மாதிரி வாங்கிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எதுலேயுமே முன்னெச்சரிக்கையாக இருக்கணும். நம்மளும் இப்போ முன்னெச்சரிக்கையாக அடுப்பு வாங்கி வச்சுக்கிட்டோம். இது வந்து ரொம்ப சிவியராக ஆகும்போது தான் மனுஷனுக்கு ஐயோ நம்மளும் முதல்ல வாங்கி வச்சோம் இல்லையே அப்படின்னு தோணும். ஏன்னா இந்த அடுப்பு கூட நாளைக்கு இன்னும் விளையாடுற சான்ஸ் இருக்குது, இல்லை கிடைக்காமையும் போகலாம். அதனால் இப்போவே வாங்கி வச்சுக்கோங்க. அதுக்கான வீடியோ தான் இது. நீங்களும் இந்த அடுப்பு வாங்கி யூஸ் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா பார்க்க அழகாக இருக்குது. ஓகே, பாய்.